அதாவது நான் ஃபஸ்ட்டு 3 படம் வந்து ஹியூமர் பேஸ்டு காமெடி இப்படியே பண்ணிவிட்டு இந்த படம் சரி கொஞ்சம் ஆக்ஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு இது பண்ண வந்தேன். ஜீப் ஓட்டணும், புல்லட் ஓட்டணும் அப்படின்னோடனே நான் வீட்டில் போய் என் ஒய்ஃப்கிட்ட அசிஸ்டன்ட் கமிஷனர் இந்த படத்தில் அவங்க ஒரு பெரிய ஆக்ஷன் நடந்திருக்கும். அதுலேருந்து அவங்க எண்ணியை காப்பாற்றுனது வந்து கருணா தான். ஸோ ஒன்ஸ் வி காட் அவுட் ஆஃப் த ரூம் வி saw that she was practicing kick boxing till 11 the night. ஃபைட் எடுக்கும்போது தான் ஐயோ செம்ம காமெடியே பண்ணிருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு தோண வச்சுச்சு எனக்கு. எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் கெத்து திரைப்பட குழுவினருக்கும் வணக்கம். அப்படியே ஒரு ஆர்டராக பேசிட்டு அதெல்லாம் மறந்துடுவேன். ஃபஸ்ட்டு சத்யராஜ் சார் இந்த படத்தில் எனக்கு ஃபாதராக நடிச்சிருக்கிறாரு. ஒரு பெரிய அவர் வந்து அந்த கதை கேட்டு ஓகே அப்படின்னு ஒன்று ஒரு பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்துருச்சு. அவரோட நடித்தது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய பெருமையாக நான் நினைக்கிறேன். பயங்கர ஜாலியான ஒரு கேரக்டர். அப்புறம் ஃபைட் மாஸ்டராக அன்பு அறிவு மாஸ்டர். அதாவது நான் ஃபஸ்ட்டு 3 படம் வந்து ஹியூமர் பேஸ்டு காமெடி இப்படியே பண்ணிவிட்டு இந்த படம் சரி கொஞ்சம் ஆக்ஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு இது பண்ண வந்தேன். ஃபைட் எடுக்கும்போது தான் ஐயோ தேவையில்லாமல் விஷயம் பண்ணிட்டோனோ செம்ம காமெடியே பண்ணியிருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு தோண வச்சுச்சு எனக்கு ஃபஸ்ட்டு 2 நாள். படத்தில் மொத்தம் 2 ஃபைட்டு. அந்த ஒரு ஃபைட் வந்து இன்டர்வல் பிளாக் ஃபைட்டு வந்து கிட்டத்தட்ட 6 நாள் எடுத்தாங்க. அப்புறம் வந்து கிளைமேக்ஸ் ஒரு ஃபைட் எடுத்தாங்க. இன்டர்வல் பிளாக் ஃபைட்டாவது வந்து நிறைய பேர் இருந்தாங்க அடி வாங்குறதுக்கு. ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். இந்த கிளைமேக்ஸ் ஃபைட் எடுத்தாங்க. நானும் விக்கி எங்கள் 2 பேர் தான். எங்கள் 2 பேர் வச்சு செஞ்சாங்கன்னா அவங்க அந்த 2 பேர் தான். திட்டவும் முடியாது, லைவாக பண்ணணும்னு சொல்லியாச்சு. ஸோ தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் மாஸ்டர். அண்டு இவர் ஆர்ட் டைரக்டர் ராஜா முகமது. அவர் வந்து ஆர்ட் டைரக்டர்னு எனக்கு வந்து ரொம்ப நாள் தெரியாது. அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். சீரியஸாக அவர் அப்படி தான் அங்கே நின்று ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து ஒரு படத்தில் என்ன எப்படி ஒர்க் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த படத்தில் ஆரம்பத்தில். தேங்க்யூ சார். அப்புறம் அனுராதா மேடம், அவங்களுக்கு எனக்கு வந்து காம்பினேஷன் வந்து ஒரே ஒரு ஷாட் தான், ஒரே ஒரு சீன் தான். அதுலேயே நான் வந்து அந்த மழை இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு சீன் வரும். அவங்க வேகமாக வந்து அடிக்கிறதுக்கு வருவாங்க. அப்படி ஒரு எனர்ஜி. கருணா தான் வந்து அவங்க பிடிக்கணும், அவங்களால் பிடிக்கவே முடியல. அவங்க அதையும் மீறி வந்து பண்ணது வந்து நானும் கருணாவும் அப்புறம் பேசிகிட்டு இருந்தோம்ப்பா இவ்வளோ எனர்ஜியோட ஒரு கட் பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. தேங்க்யூ மேம். சுகுமார் சார் காலையில் 4 மணிக்கு கூப்பிடுவாங்க எங்கள் ஷாட்டுக்கு. அதாவது நீங்கள் அந்த ட்ரெய்லரில் ஒரு ஷாட் பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு மலை பாதைக்குள்ளே வந்து நான் வண்டி ஓட்டிகிட்டு போகிறது. அதுக்கு முதல் நாள் நைட்டு வந்து 6:30-7 மணிக்கு ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம் குட்டிக்கானமில். திரு வந்து என்னென்னா, நான் டெய்லி ஈவினிங் போய் ரஷஸ் பார்ப்பேன். எடுத்ததெல்லாம் பார்த்துட்டு திரு வந்து கேட்டார், சார் நாளைக்கு காலையில் கொஞ்சம் ஒரு 5 மணிக்கு வந்துடுறீங்களா. இந்த படத்தில் என்னென்னா வந்து கெட்டப் சேஞ்ச் பண்ணதுனால அது ரெடி ஆகிறதுக்கே வந்து ஒரு 1 hour ஆகும். அந்த முடியெல்லாம் ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றி லென்ஸ் போட்டு வரதுக்கு. திரு என்ன திரு அதான் ஃபஸ்ட்டு ஷெட்யூல். அப்போ என்ன எடுக்க போகிறீங்க, 5 மணிக்கு என்ன ஷாட் எடுக்க போகிறீங்க. இல்லை சார் கேமராமேன் ஆசைப்படுறாரு, அது அடுத்த ஷெட்யூலில் பார்த்துக்கலாம் விட்டுருங்க அப்படின்ட்டேன். அடுத்த ரூம் வந்து அவரோட ரூம் கிராஸ் பண்ணி தான் நான் போனோம். அவர் வெளில வந்தார். வெளில வந்துட்டு, சார் கொஞ்சம் காலைல ஒரு 4 மணிக்கு வந்து ஏங்க இப்போ தான் அவர் 5 மணிக்கு வர சொன்னார், முடியாது நீங்கள் சார் 4 மணிக்கு வர சொல்லிட்டு. சார் ஒரே ஒரு ஷாட் சார், அது இதான் நம்ம அப்புறமா அங்கே வேறு எங்கே அடுத்த ஷெட்யூல் எடுத்துக்கலாம் அப்படின்னா. இல்லை சார் வேணாம் சார், இங்கே தான் எனக்கு இந்த லைட்டிங் அந்த டைமு அந்த ரோடு நான் பார்த்து வச்சுருக்கிறேன், எனக்கு வேணும் சார் அப்படின்னு. சரி வந்துடுறேன் சார் சொல்லி பிடிவாதமாக போய் எடுத்த ஷாட் அதெல்லாம். ஆனால் அது இப்போ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் அந்த தேன் காற்று வீசுது நீங்கள் பார்த்தீங்க, அது வந்து ஃபுல்லாக சிறப்புஞ்சி அங்கே எடுத்தோம். எந்த ஹைட்டான இடத்த பார்த்தாலும் அங்கே போயிடுவார், அங்கே போய் கேமரா வச்சுருவார். சூசைட் பாயிண்ட்டுன்னு ஏதாவது இந்த ட்ராவல் பண்ணுற இடத்துலலாம் ஒரு சூசைட் பாயிண்ட் இருக்கும்ல, அதுக்கு கீழே போயிடுவார். நான் அங்கே தான் எடுக்க போகிறான்னு நினச்சோன்னா அது கயிறை கட்டி இறங்கிடுவார். அவரோட ட்ரேட்மார்க் ஷாட் அது. ஏதாவது ஒரு பெரிய பள்ளத்தாக்கு, அதுவும் எனக்கும் ஏமியும் அதே மாதிரி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று, அது கீழே வந்து அப்படியே ஒரு 200-300 அடி. அந்த இடத்த எப்படி தேடி கண்டுபிடிச்சாருன்னு எனக்கு தெரில. அது ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போனோம். அந்த ஃபுல் யூனிட்லாம் கூட்டிகிட்டு போய்
பண்ணது ரொம்ப கஷ்டம். நானும் ஏமியும் கிட்டத்தட்ட பயந்துக்கிட்டு நடுக்கத்துலலாம் நின்றுருந்தோம். ஏன்னா ஃபுல்லாக தண்ணி பாசி படிஞ்சிருந்துச்சு. பட் இப்போ அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ சார். கருணா அவர் ஏமி வந்து ஃபர்ஸ்ட் ஷெடியூல் வந்து அவங்க ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அதுலேருந்து அவங்க ஏமியை காப்பாற்றினதே வந்து கருணா தான். அது நான் சொல்லியே ஆகணும். ஒரு பைக் ஷாட் ஒன்று இது மாதிரி தான் எங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்கூட்ரு பழைய காலத்து, அது பிரேக் பிடிக்காது, அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 பேர் வேணும், அந்த மாதிரி ஒரு ஸ்கூட்ரு. அவங்க ஏமிக்கு வந்து ஒரு லூனா, அதுவும் ஒரு ஆதி காலத்து லூனா, அது எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியாது. அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு நாங்கள் போகிற மாதிரி அவங்களுக்கு வந்து வண்டி ஓட்டுறது அவங்க லண்டனில் ஓட்டிட்டாங்களான்னு எனக்கு தெரில. அந்த வண்டியில் பிரேக்கும் அவ்வளோ பிடிக்கல. ஒரு கேர்வு அதில் வேகமாக போயிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு பயமே இல்லை, அவங்க பாட்டு சிரிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த பக்கம் ஒரு பள்ளம் இருக்குது. ஏமி ஸ்டாப் ஸ்டாப் அப்படின்னு நான் கத்துறேன். பின்னாடி உட்காந்துட்டாருங்க. என்னை கிராஸ் பண்ணி போய் அந்த வண்டியை போய் பிடிச்சி அவங்கள காப்பாற்றி அவரோட கடமை தான் அவர் செஞ்சார். ஸோ இந்த படம் வந்து ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு கருணா ஒரு முக்கியமான காரணம். இல்லை ஏமிக்கு அந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடந்திருந்ததுனால ஏகப்பட்ட படங்கள் அவங்க இப்போ நடிச்சிட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் கருணா. சினிமாவை தாண்டி சில நண்பர்கள் இருப்பாங்க எனக்கு. இப்போ சந்தானம் சார்லாம் வந்து நம்ம அடுத்த படங்கள் பற்றி பேசுவோம். படத்தில் இல்லைனாலும் ஒரு நட்பு, சினிமாவை தாண்டின்னு ஒரு நட்புன்னு இருக்கும். அது வந்து எனக்கு கருணா கிட்ட வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக நான் ஃபீல் பண்ணுறேன் சில விஷயங்கள் பேசுகிறது. அப்புறம் விக்கியும் அதே மாதிரி தான். இந்த படத்தில் வந்து திரு வந்து ஸ்கிரிப்ட் சொன்னார். சொல்லிவிட்டு ஹிந்தி வில்லன்லாம் சொன்னார். வித்யுத் ஜமா, இந்த துப்பாக்கியில் நடித்தவர், அப்புறம் வந்து சில ஹாலிவுட் வில்லன் பேர்லாம் கூட சொன்னார். கொரியன் படம் நடித்தவர் அப்படி இப்படிலாம் சொன்னார். சரிங்க, இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் அவங்க நடிப்பாங்களா, நம்ம பேசலாம், பட் அவங்க பண்ணணும்ல சார், ட்ரை பண்ணுவோம் சார், சரி ட்ரை பண்ணுங்க அப்படின் போது நான் சொன்னேன், கொஞ்சம் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆளாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது விக்ராந்த் பண்ண அப்படி இருக்கும்னு கேட்டேன். அப்போது அவர் பண்ணுவாரா சார், கேட்டு பார்க்குறேன் அப்படின்னா விக்கிக்கு ஃபோன் பண்ணி நெகட்டிவ் கேரக்டர், நீ கதை கேளு, உனக்கு பிடிச்சா பண்ணு, நான் கேட்டதுக்காக பண்ணணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு. விக்கி வந்து என்ன சொன்ன அப்படின்னா, இல்லை கதைலாம் கேட்கல, நீங்கள் கேட்டதுனால நான் பண்ணுறேன், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், என்னை டம்மி வில்லனை கேட்டாதீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீ டம்மி வில்லனாக இருந்தால் நான் டம்மி ஹீரோ ஆகிடுவேன், நீ பவர்ஃபுல் வில்லனாக இருந்தால் தான் நான் பவர்ஃபுல் ஹீரோ இருக்க முடியும், அதனால் நீ கவலைப்படாமல் நீ கதை கேட்டுட்டு நீ கம்ஃபர்ட்னா பண்ணு அப்படின்னேன். உடனே ஒத்துக்கிட்டாப்புல. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டனோ இந்த படத்தில், ஃபிசிக்கலாகவும் சரி, மேக்கப்பு எல்லாமும் அதை விட அதிகமாக வந்து விக்கி இந்த படத்துக்காக கஷ்டப்பட்டுருக்காப்புல. அவருக்கும் இந்த நேரத்தில் தேங்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் எடிட்டர் நண்பண்டாவில் வந்து இவர் வந்து அசிஸ்டன்ட் எடிட்டராக இருந்தார், அசோசியேட்டாக. ஸோ அப்போலேருந்து எனக்கு வந்து அவருடைய உழைப்பு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. திரு வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு நான் புது எடிட்டராக போனால் கூடயே இருந்து இந்த படத்துக்காக ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு எடிட்டர் வேணும்னு சொன்னேன். அப்போ நான் ரெஃபர் பண்ணேன். தேங்க்ஸ் தினேஷ். அண்ட் ஏமி, அவங்க வந்து எனக்கு மதராஸ் பட்டம் டைம்லேருந்து நல்லா தெரியும், நம்ம அந்த படம் ரிலீஸ் பண்ணதுனால. அப்புறம் வந்து அவங்களோட இன்னொரு படத்துக்காக ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் வேறு பண்ணோம். அப்புறம் அந்த படம் நடக்கலை. அப்போ அதுக்கு அந்த படம் தள்ளி வச்சுட்டு, சரி இந்த படம் இந்த ஸ்கிரிப்ட் திரு சொன்னோன்னே இது பண்ணலான்னு போது தான் அவங்ககிட்ட இந்த ஸ்கிரிப்ட் சொல்லி டேட் வாங்கினோம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து சூப்பரான அவங்க ஒரு லவ் ட்ராக் ஒன்று இருக்குது, அது வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும்னு நான் நம்புகிறோம். அதில் வந்து ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருக்காங்க நந்தினின்ற ஒரு கேரக்டர். அதான் முதல் நாளே வந்து ஃபுல் டைலாக்ஸ் இங்கிலீஷில் எழுதி வாங்கிட்டு அது அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணிவிட்டு மக்கப் பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து எல்லாமே ஒரே டக்குன்னு முடிச்சுட்டு போனாங்க. ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு தமிழ் தெரியல, ஆனால் ஷூட்டிங் முடியும் போது லாஸ்ட் ஷெடியூலில் நானும் கருணாவும் வந்து அவங்களுக்கு சும்மா ஏதோ கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ பாருங்க இப்படி பண்ணுவாங்க, இப்போ பேசுவாங்கன்னு. ஏய் யூ கைஸ் ஆர் டாக்கிங் அபவுட் மீ நோ அப்படின்ட்டாங்க. அதாவது தமிழ் இப்போ அவங்க புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த அளவுக்கு அவங்க டெடிக்கேஷன். அதனால தான் இப்போ அவங்க வந்து மேலும் மேலும் பெரிய படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் ஏமி. அண்ட் நாங்கள் அந்த சாங் ஷூட் பண்ணோம், அந்த சிறப்பூஞ்சியில் போய் ஒரு 10 நாள் சாங் ஷூட் பண்ணோம். ஒரு நாளும் வேறு ஹோட்டலுங்க. அதாவது அந்த இடத்துல ஹோட்டல்ஸும் வந்து பெரிய அளவில் இருக்காது, அவ்வளோ ட்ராவல் பண்ணோம் அந்தந்த லொக்கேஷன்ஸ்க்காக, அந்த லொக்கேஷன் பியூட்டிக்காக. எனக்கு தெரிஞ்சு வேறு யாராவது ஒரு பெரிய ஹீரோயினாக இருந்தால் ஒரு 5 நாளில் வந்து கிளம்பியிருப்பாங்க, சாங் முடிச்சு கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு கோஆப்ரேட்டிவாக இருந்து பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்ஸ் ஏமி, இட் வாஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் ஹாரிஸ் சார், 4வது படம் எனக்கு அவரோட ஒரு படத்துலேயும் வந்து
சூப்பர் ஹிட் சாங்ஸ் எனக்கு கொடுத்துட்ருக்கிறாரு. இந்த படத்தில் வந்து ஆல்ரெடி தில்லுமுல்லு சாங் வந்து பெரிய ஹிட்டு. அவரோட ஃபேவரட் தேன் காற்று அதாவது சொன்னார். இப்போது சாங் கொடுக்கும்போது நான் வந்து எனக்கும் அவருக்கும் நான் சொன்ன தில்லுமுல்லு தான் நம்பர் 1 வரும்னு. அவர் சொன்னார் இல்லை தேன் காற்று தான் பாருங்கள் அப்படின்னேன். ஸோ அந்த 2 சாங்குமே இப்போ ஆல்ரெடி நிறைய இடத்துல வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் முட்டை பஜ்ஜி சாங் என்னோடய ஃபேவரட். அந்த சாங்கில் பெருசாக ஆட முடியல, ஏன்னா நானும் ஏமி ஒரு சின்ன பிட் மட்டும் தான் அதில் ஆடிருக்கோம். அது எழுதின அத்தனை கவிஞர்கள், பாடியவர்கள், அப்புறம் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீமு நிறைய திட்டு வாங்கியிருக்காங்க என்கிட்ட இந்த படத்தில் அவங்க. ஏன்னா ஒரு அளவுக்கு மேலே பொறுமை இருந்திருக்கேன் நிறைய இடத்துல. இந்த லென்ஸ் போட்டு கொஞ்சம் ஐ இரிட்டேஷன் ஆகி அந்த மாதிரி நிறைய விஷயம் இந்த நேரத்தில் எல்லாருக்கும் நான் வந்து சாரி சொல்லிக்கிறேன். இந்த டீம் வந்து லைட் மேன் எல்லாருக்குமே இந்த படம் நிறைய ட்ராவல் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ அந்த எந்த ஒரு கஷ்டமும் பார்க்காம வந்து பெரிய உழைப்பு இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நான் ஒரு நல்ல படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். ட்ரெய்லரும் எல்லா இடத்துலையும் நல்லா ரீச் ஆகிருக்கு. படம் வந்து இந்த பொங்கலுக்கு கன்ஃபார்மாக ரிலீஸ். ஸோ வந்திருந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். Thank you all very much for coming. Thank you, Nikhil, for organising it. I'd like to start with big thank you to the Red Giant banner. It's lovely to be working with them again, and especially on a film like Getta. I've obviously seen the trailer, and it's got everything in it. Thiru has included the action, the romance, the comedy, and I think Harris G has done a fantastic job in complementing each one of those. It's an absolute pleasure to listen and dance to his music, the voices, the lyrics. So thank you very much. You made my job very easy and very pleasurable. And I think Sukumaran and Thiru also found beautiful locations up north for the songs. And it's definitely a treat. And I'm sure you'll really enjoy watching them. So thank you very much, everybody, for having me involved. இந்த படத்தோட கதை ஃபஸ்ட்டு சொல்லும்போது எனக்கு ஃபோனில் கேட்ட ரெக்குயர்மெண்ட் வந்து முறுக்கு மீசை அண்ட் ஜீப் ஓட்டணும், புல்லட் ஓட்டணும் அப்படின்னோடனே நான் வீட்டில் போய் என் ஒய்ஃப்கிட்ட அசிஸ்டன்ட் கமிஷனர் இந்த படத்தில் நான் அப்படின்னு. ஓ அப்படியா, சூப்பர், போன படத்தில் எஸ்ஐயாக பண்ணியிருந்தீங்க, சூப்பர் அப்படின்னு ஷூட்டிங் கிளம்பி வந்துட்டேன். ட்ரெஸ் வச்சுருந்தாங்க, வந்து பார்த்தேன், 2-3 வாட்டி பார்த்தேன், 1 ஸ்டார் கூட இல்லை. போன படத்தில் 2 ஸ்டார் இருந்துச்சு. இப்படியே உட்காந்துருக்கோம். சுப்பிரமணியம் சார் வந்தார், அண்ணன் பின்னாடி உட்காந்துருக்காரு. போன படத்தில் அவர் கான்ஸ்டபிள், நான் எஸ்ஐ. அவர் ஸ்டார்லாம் இருந்துச்சு. ஆனால் இல்லை ரெடி ஆகிட்ருக்கேன், இன்னும் நிறைய வர வேண்டியதெல்லாம் இருக்குது, போடணும் நிறையா, அதெல்லாம் பேட்ச்லாம் வரணும்னு வெயிட் பண்ணால் நான் கான்ஸ்டபிள் இந்த படத்தில். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, ஓகே எதையுமே ரொம்ப அசியூம் பண்ணிக்கூடாது அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ஒன் ஆஃப் த ஹைலி ரெஸ்பெக்டிங் பீப்புள் இந்த பேனர், இவ்வளோ பெரிய பேனர், பட் ஒர்க் பண்ணிட்டு போகிறவங்க நாட் ஓன்லி ஆக்டர்ஸ், ஈவன் த லாஸ்ட் டெக்னீஷியன்ஸ், அவங்க வீட்டுக்கு போகும்போது ரொம்ப சந்தோஷமாக போவாங்க, அந்த மாதிரி இதை ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். சிவகார்த்திகேயன் சார் ஒரு நாள் நான் ஏர்போர்ட்டில் பார்த்தேன், இப்போ கேட்டார் கெத்து பண்ணுறீங்கல்ல அப்படின்னு. ஆமாம், நெக்ஸ்ட் வீக் தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு. அவர் ஃபஸ்ட்டு சொன்னது வந்து ரொம்ப நல்ல டைரக்டர், ரொம்ப பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பார், அவருக்கு கன்வின்ஸ் ஆகிற வரைக்கும் விட மாட்டார் அப்படின்னாரு. ஸோ அதே தான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. விஷுவலி ஸ்டன்னிங் ஃபில்ம். இதை வந்து ஏமி ஜாக்சன் இஸ் ஆல்சோ தேர், ஸோ ஈஸிலி இங்கிலீஷ் அடாப்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணிடலாம். அந்தளவுக்கு டிஓபி சாரும் திருக்குமரன் சாரும் கலக்கியிருக்காங்க. ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் தேங்க்ஸ். அனுராதா மேடம், ராஜேஷ் சார் கூட இந்த படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கிடச்சி ஒரு பெருமையாக நினைக்கிறேன். சத்யராஜ் சார் கூடயும் நடிக்க வாய்ப்பு கிடச்சிருக்கு. விக்ராந்த் ஒரு ஹேண்ட்ஸமான ஸ்டைலிஷ் வில்லன் படத்தில். எல்லாத்துக்கும் மேலே படத்தோட ஹீரோ, அவருக்கு மோஸ்ட் சூட்டபிள் டைட்டில் கெத்து. ரியல் லைஃப்பில் காட்டிக்கிறதே இல்லை, அதான் உண்மை. அவர் கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாத்தையும் கேட்டுக்கலாம். பட் அவ்வளோ டவுன் டு அர்த் பர்சன். அபவுட் ஏமி ஜாக்சன் இங்கிலீஷில் பேசுகிறேன், அவங்களும் அப்போ புரிஞ்சிடும். ஸோ நாங்கள்லாம் ஆஃப்டர் ஷூட்டிங் இன் குட்டிக்கானா we used to come to the room and we used to be very tired, but we used to hear some noise of kickboxing sound. So once we got out of the room, we saw that she was practicing kickboxing till 11 the night. So 6 shoot முடிச்சாலே tired ஆயிரும் நாங்கள்லாம். She was used to practice for the next movie. Very sweet and straightforward, very nice personality I have ever worked with. So thank you Amy, I'm very happy to work with you. முக்கியமான விஷயம் வரேன்ட்டேன், ஹாரிஸ் சார். இந்த தில்லுமுல்லு பாட்டு நான் ஃபஸ்ட்டு கேட்டதே வானத்தில் தான் கேட்டேன் சார். ஆக்சுவலி அவர் போட்டு காட்டினார் கோவா போயிட்டு இருக்கும்போது. ரொம்ப பியூட்டிஃபுல். சில சாங்ஸ் கேட்டோன்னே பிடிக்கும், சில சாங்ஸ் கேட்க பிடிக்கும். ஹாரிஸ் சார் பாட்டு வந்து ரெண்டுமே கேட்டோன்னே பிடிக்கும், கேட்க பிடிக்கும். வெரி பியூட்டிஃபுல் சாங்ஸ். படத்தோட மியூசிக் ஆல்பம் ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஐடியூன்ஸில் இன்றைக்கி நம்பர் 1 இருக்குது. ஸோ வெரி கிளாட் டு பி இன் யோர் ஃபிலிம் சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதோட பிரச்சனை தான் வீட்டில் வந்துடுறாருன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் எழுதுறத பார்த்து எழுதுறீங்க. ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ்.
படம் ரொம்ப அழகான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர், ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ், ஒரு அழகான ரொமான்ஸ், அட் த சேம் டைம் சட்டில் ஹியூமர். படம் ரொம்ப அழகாக வந்திருக்கு. படத்தை எல்லாரும் பொங்கலில் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணோம். அதுக்கு மேலே உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் படத்தை கொண்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச்.